सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ आस्तां पुरस्तात् तद्देजः दक्षिणामूर्तिसंजितम् आत्मानात्मपदार्थतो भोक्तृभोग्यत्वलक्षणौ ब्रह्मैवात्मानदेहादिः इति वेदान्तडिण्डिमः। ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। 55 व्योमादिपञ्चभूतस्थाम् यासितेहानुभूयते सासितेव परं ब्रह्म न अन्यति इति वेदान्तडिण्डिमः। இப்போ இவருடைய ஐடியா இருக்கிறது எசன்ஸ் ஆஃப் இன்னர் விஷயம் சச்சிதானந்த பிரம்மன் மாத்திரம்தான் இருக்கு. அது வெஸ்டியாக இருக்கட்டும், அது சமஷ்டியாக இருக்கட்டும். அல்டிமேட்டாக சார் நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல வரீங்க சார் அப்படி கேட்பா. ரொம்ப நேரம் பேசின பிறகு சரி ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இங்கே ஃபைனலாக நரசிம்ம சரஸ்வதி ஒன்றும் இல்லையா, சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்ல வரேன். அது ஒன்று தான் இருக்கிறது, ரெண்டு வஸ்து இல்லை. ஸோ வெஸ்டி உன்கிட்ட இருக்கிறதும் சச்சிதானந்தம், இந்த ஹோல் பிரபஞ்சத்தில் இருக்கிறது தோற்றத்தில் இருக்கிறதும் சச்சிதானந்தம் தான் இருக்குது. அதுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஸோ சத்து பற்றி சொல்லிட்டாரு, வெஸ்டியில் சத்து பற்றி சொல்லிட்டாரு. அது ஓகே, ரொம்ப சிம்பிள். மூணு எக்ஸிஸ்டன்ஸு, சன் இஸ் சன் எக்ஸிஸ்டன்ஸு, எர்த் இஸ் எர்த் எக்ஸிஸ்டன்ஸு. அது ரொம்ப சிம்பிள். இந்த ஜட வஸ்துவில் எப்படி சித்து சொல்லுவீங்க, கான்ஷியஸ் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத அடுத்த கேள்வி. ஓகே, ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள் ஆன்சர் என்ன? சிம்பிள் ஆன்சர் என்னென்னா, எது சத்தோ அது சித்து. இப்போ ஒரு பக்கம் காயினை ரெண்டு பக்கமும் காயின் பார்த்தா நீ செலவு பண்ணுவேன். ஒரு பக்கம் அவன் கடைக்காரன் இப்படி பார்த்தோன்னே ஓகே அப்படி தூக்கி போட்டுருவான் உள்ளர கடையில். இப்படிதான் சத்தை வச்சாலே சித்து. ஆனால் இந்த பதில் திருப்தி ஆகாது. என்ன, சத்து தான் சித்து தான் சத்து, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதனால் ஸோ இந்த விஷயம் இருக்க, இந்த ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு மீடியம் தேவைப்படுறது. ஓகே, இதுலேயும் சித்து இருக்கிறது, ஆனால் இது எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. ஆனால் அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறத வச்சு எது சத்துவோ அதுவே சித்துன்றது இன்டைரக்ட் ஆன்சர், நாட் பாப்புலர் ஆன்சர். அது பிருகதாரண்யம் சொல்கிறது. டெக்னிக்கலாக என்ன சொல்கிறதுன்னா, ஜாக்கிரதையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, வித்தவுட் கான்ஷியஸ்னஸ், அதை வித்தவுட் கான்ஷியஸ்னஸ்ஸு அந்த எக்ஸிஸ்டன்ஸை சொல்ல முடியாது, சத்தை சொல்ல முடியாது. கான்ஷியஸ் இல்லாமல், சித்து இல்லாமல் ஒரு விஷயத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ வெரி சிம்பிள். ஓகே, அது இப்போ வெரி பாப்புலர் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ புக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் புக்கோட என்ன இருக்கிறது, புக்கு ப்ளஸ் லைட் இருக்குது. ஓகே, மைக்கு ப்ளஸ் லைட் இருக்கிறது. இந்த கை தெரியுது இல்லையா, கை ப்ளஸ் லைட் இருக்கிறது. கடிகாரம் தெரியுது இல்லையோ, கடிகாரம் ப்ளஸ் லைட்டு, பிரகாசம். நீங்கள் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு அங்கே லைட் பிரின்சிபல் இருந்தாகணும். வித்தவுட் லைட் யூ ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்.
கரெக்ட் தானே? ஸோ இப்போ கேளுங்க, செப்பரேட்டாக பிரகாசத்தை பார்க்க முடியுமோ? இங்கே இருக்கிறது எல்லாமே பிரகாசம் இருக்குது. பிரகாசம் இருக்கிறதுனால எப்படி பிரகாசம் இருக்குன்னு சொல்கிறோம்? இதோ லைட் இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. புரியுறதா? அப்போ இங்கே லைட் இல்லையா, இது லைட் இல்லையா? ஸோ இந்த லைட்டோட இந்த பிரதிபிம்ப எதிரொலிக்கிறத வச்சுட்டு லைட் பிரின்சிபல் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, அப்போ எவ்ரி எக்ஸிஸ்டன்ஸில் லைட் பிரின்சிபல் இருக்க மாதிரி எக்ஸிஸ்டன்ஸு நீ சத்துன்னு சொல்லின்னு இருக்கிற இடத்துலையே சித்து இருக்கு. அப்படி புத்தி வந்து அந்த பக்கமாக போயிட்டு புரிஞ்சுக்கணும். புரியுதா? இதை பார்க்கும்போதே சித்து புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே லைட்டு புரிஞ்சுக்கணும், லைட் பிரின்சிபல். அதுபோல் ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னாலே சித்து ஆட்டோமேட்டிக்கலி இருக்கணும். ஏன்னா வித்தவுட் கான்ஷியஸ் நாட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து சொல்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, யா சித்து வ்யோமாதி பஞ்சபூதஸ்தா. ஓகே, இதைத்தான் வந்து அத்வைத மகரந்த ஆச்சாரியார் என்ன சொல்கிறாரு, நகி பானத்ருதே சத்துவம் நர்த்தே பானம் சிதோச்சிதா சித்து சம்பேதோபி நாத்யசா திருதே தேனாக மத்வயா. 7வது ஸ்லோகம். அப்போது வித்தவுட்டு கடஜானம் கடசத்தா எக்ஸிஸ்டன்ஸை சொல்ல முடியாது. பட்டஜானம் இல்லாமல் பட்டசத்தாவை சொல்ல முடியாது. புரியுதா? அதனால் இருக்குன்னு சொன்னாலே அங்கே சித்து இருக்குது, கான்ஷியஸ் இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேர்ஃபோர் வ்யோமாதி பஞ்சபூதஸ்தா யா சித்து, யா சித்து ஏக அனுபூயத்தே சா சித் ஏவ பரம் பிரம்ம ந அந்நியத்து. பிரம்மத்துக்கு தவிர வேற எதுவுமே இல்லை. எப்படி இருக்கிறது இந்த பிரம்மம்? இந்த ஜகத்தில் எப்படி இருக்கிறது? சத்து சித்தாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அந்த நாமரூபத்தை எடுத்துட்டீங்கன்னா இருக்கிறது சத்து சித்து தான் இருக்கிறது அப்படின்றத சொன்னார். ஓகே, 6வது ஸ்லோகம், 56வது ஸ்லோகம். இது ஒரு டிஃபிகல்ட்டி, சிக்கல் சிங்கார வடிவேலன் ஸ்லோகம். படிப்போம். வ்யோமாதி பஞ்சபூதஸ்தாம் யா பிரீதிரனுபூயதே சா பிரீதிரேவ பிரம்ம ஸ்யாத் இது வேதாந்த டிண்டிமஹா. ஸோ என்டையர் பிரபஞ்சம் கனெக்டட் டு சத்து சித்து. புரியுதா? இந்த என்டையர் பிரபஞ்சத்தினுடைய விஷயத்தை வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அது சத்தாகவும் சித்தாகவும் இருக்கிறது. இதுதான் சயின்ஸ் ட்ரை பண்ணுறான். ரெடியூஸ் பண்ணி அங்கே வந்து காம்பனண்ட் இருக்கிறது. இப்போ வேதாந்தத்தில் கூட காம்பனண்ட் இருக்கு இல்லையா? சத்து சித்து ஆனந்தம் 3 காம்பனண்ட். கரெக்டா? அந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாரு, ஓரமாக போய் தூக்கு போட்டுச்சு. நீளமாக 3 காம்பனண்ட் சத்து சித்து ஆனந்தம். சத்தேவ சித்து சித்தேவ சத்து. புரியுதா? சத்து சித்து நாட் டிஃப்ரெண்ட். ஓகே, அதனுடைய ஆங்கிளில் சொல்கிறோம், வேறு கோணத்தில் சொல்கிறோம் நம்ம. புரியுதா? அதனால் அதனுடைய அதிஷ்டானம் எது அப்படின்றத பார்த்துட்டா நமக்கு தெரிஞ்சிடும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஸோ ஸ்ருதி வாக்கியம் பளிச்சுன்னு இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. என்டையர் பிரம்மம் ஜகத்து வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இங்கே நிருசிம்ம சரஸ்வதி என்ன ட்ரை பண்ணுறாருன்னா அது யுக்தியில் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு, அவ்வளோதான் ஒழிய. ஸோ நமக்கு அனுபவத்தில் இருக்கு, அது யுக்தியில் அவர் ட்ரை பண்ணுறார், அவ்வளோதான். ஸோ இதில் சரியாக புரிஞ்சுட்டோம்னா, கவனமாக புரிஞ்சுக்கணும். எப்படி சைத்தன்யத்தில் வந்து ஆனந்தமே ஆர்சி அனுபவிக்கிறோமோ, ஓகே, நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியில் எப்படி நம்ம வந்து பிரதிபிம்ப ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமோ, அந்த பிரதிபிம்ப ஆனந்தத்தை வச்சு பிம்பானந்தத்தை டிரைவ் பண்ணுறோமோ, அதுபோல் ஜகத்தில் வந்து பிரதிபிம்பானத்தை பிடிச்சுண்டு பிம்பானத்தை கண்டுபிடிச்சிக்கோன்றார். என்ன எப்படி 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 எப்படியா? நீ ஓடுற பஸ்ஸில் ஏறி நின்ன உடனே
என்ன தேடுது கண்ணு? அங்கும் இங்கும் சீட்டு தேடும். அந்த சீட்டுன்றது என்ன? பிளேஸு. பிளேஸ்ன்றது என்ன? ஆகாசம். ஆகாசன்றது என்ன? அந்த இடத்த பிடிச்சா என்ன வருது உனக்கு? ஹாப்பினஸ் வருது. வருதா இல்லையா? அப்போது ஒரு சீட்டுன்ற இடத்த, காலி இடத்த பிடிக்கும் போது உனக்கு ஹாப்பினஸ் வருது. அந்த ஹாப்பினஸ் சமஷ்டியோட ஆனந்த பிரதிபிம்ப ஆனந்தம் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு பொருளும் உனக்கு கொடுக்குன்ற ஆனந்தம் இருக்க. நாங்கள் இதுக்கு போனோம் டைனிங் டேபிள் வாங்கிறதுக்கு. ஓகே, டைனிங் டேபிள் போனால் எல்லா டேபிளையும் ஒரு இது ஸ்பிரிக்கலை. ஒரு டேபிள் பார்த்தோன்னா வாவ் பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் அப்படி இருக்கு இல்லையா? அந்த ஸ்பிரிக்கிறது இல்லையா? அது பிரதிபிம்ப ஆனந்தம். அதனால் ஒரிஜினல் ஆனந்தம் வந்து பிரம்மானந்தம். பிரம்மானந்தத்தினுடைய ஒரு பொருள் இருக்க வஸ்து, வஸ்துவில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. புரியுறதா? இது வந்து இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன? ப்ரீத்து. ஸோ ஆகாசமாச்சு வாயு. வாயுவில் எப்படி இருக்கிறது ஆனந்தம் அப்படின்னா, எங்கள் டாக்டர் வந்து பல்ல காட்டிகிட்டே இருக்க சொன்னார். அவ வேறு இப்படி இப்படி வேறு கையை வேறு வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு மூச்சு முட்டை இருக்கும் அதில். ஒரு 5-10 நிமிஷம் மூச்சு பிடிச்சுன்னு இருக்கணும். அதை மூச்சு விட்டுண்டு பள்ளியும் ஃபீல் பண்ண முடியாது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, அவள் விட்ட உடனே அந்த விட்ட உடனே ஒரு மூச்சு இழுக்கிறல, அதில் ஒரு ஆனந்தம், பிரீத் ஆனந்தம். அந்த பிரீத் ஆனந்தம் வந்து விஷயானந்தம். அந்த விஷயானந்தம் பிரதிபிம்ப ஆனந்தம். அந்த பிரதிபிம்ப ஆனந்தம் ஒரிஜினல் ஆனந்தம் வந்து பிரம்மானந்தம். அப்படி சொல்றார். ஓகே, பிரீத் ஆச்சா? அதுக்கப்புறம் என்ன? அக்னி. பஞ்சபூதத்தில் எப்படி ஆனந்தத்தை நம்ம சொந்த அனுபவம் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நாங்கள் வந்து இப்படி நேபாள் போனோம். நேபாள் போனோன்னா அந்த நேபாளில் வந்து பாரதத்துலேருந்து நேபாள் போகும்போது நடுவில் மலையில் நிறுத்திடுவான். நடு ராத்திரி பஸ்ஸை நிறுத்தினோடனே சும்மா குளிர். ஒரு டீ கடையில் நிறுத்தினான் வண்டி நிறுத்தினோடனே அந்த பெரிய பெரிய கட்டையை போட்டு கொளுத்துனான். அப்படின்னா கொளுத்தினோடனே அந்த இடத்துல ஒரே கும்பல் நீன்னு போட்டு அந்த அக்னி சுகம் கொடுக்குறது இல்லை. அக்னி சில சமயம் சுகம் கொடுக்குறது இல்லையா? அந்த சுகம் கொடுக்குற அக்னி இருக்க, அந்த அக்னியோட சுகம் பிரதிபிம்ப ஆனந்தம். அந்த பிரதிபிம்ப ஆனந்தம் வந்து பிரம்மானந்தத்தை சேர்ந்து. ஓகே, அக்னியாச்சு. அப்புறம் என்னது? ஜலம். ஜலத்துக்கு இப்படி நாங்கள் ஒரு இது திருவண்ணாமலைக்கு அப்போல்லாம் வந்து சாமியார் கண்டா ஒரு சந்தோஷம். ஏதாவது ஒரு விதத்தில் யாரையாவது ஒரு சாமியாரை போய் பார்த்துட்டு வருது. ஒரு சாமியார் பைத்தியம். ஓகே, இதில் வரத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஐடியா வரும்ல, எங்கே பார்த்தாலும் இது திருவண்ணாமலைக்கு சுற்றுறது, இதெல்லாம் சுற்றுறது, எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த குரூப் இருக்கிற இடத்துக்கு போகிறது. நான் சுற்றிட்டு அது வேற இந்த வேதாந்தத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, புத்தி கெட்டு போய்டும். புக்கெலாம் படிச்சுட்டு அந்த மாயாஜாலத்தில் மைண்டு டியூனாகிட்டே இருக்கும். ஏன்னா ஒருத்தன் காட்டா மாதிரி ஒருத்தன் இருந்தான். இந்த கந்தாசிரமத்தில் போனோடனே அங்கே ஒரு சின்ன இந்த கந்தாசிரமத்துக்கு கீழே ஒரு ரூம் இருக்குது. அப்படின்னா அங்கே ஒருத்தன் இருந்தான், நல்ல கட்டுமஸ்தான ஆள். சொன்னால் மேலே ஒரு சுவாமி இருக்கார். அந்த சாமியார் வந்து சித்தி உடையவர். அப்படி சொன்னா, ஓ சித்தி உடையவரா, சரி பார்த்துருவான் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போகிறேன்னு போகிற அங்கலாய்ப்பில் அவசரத்தில் செருப்பு கூட போட்டுக்கல. புரியுதா? ஒரு ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கூட எடுத்துகிட்டு போகல. ஏதாவது பட்டு அந்த வெறி வேறு, வேகம் வேறு. அப்புறம் 30-35 வயசு. அந்த எப்படி இருக்கும் அந்த வயசு? முரட்டு வயசு. மேலே போய் நமக்கு ஒரு பகவான் ஒரு கண்ணு கொடுத்துருக்காரு. அது என்னென்னா எக்ஸ்ரே கண்ணு. அது ஆளை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். அவர் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு நான் இது டூப்ளிகேட் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார்? வந்தோடனே குரல் எடுத்து அடித்தார். இந்த சாமி அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். அது வேறு பெருமையாக சொல்லின்னு இருக்கான். பண்ணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு 5-10 நிமிஷத்தில் புரிஞ்சு போச்சு எனக்கு. தம்பியே என்னை கீழே இறக்கி விட்டுறாடே, நான் போகிறோம்டா, எனக்கு இந்த சாமியாரை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு. அவன் என்ன சொன்னால், அவருக்கு தண்ணி கிண்ணி எடுத்துகிட்டு போகிற சேவை பண்ணுற ஆள் அவன். புரியுதா? நீங்கள் போ சார், அப்படியே அதுதான் மலை தானே, அப்படியே கீழே இறங்கி போங்கண்ணா. ரூட்டில் தெரியாத, ரூட்டில் தெரியவண்ணா, அப்படியே போ கீழே அப்படின்னா. வா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. திருவண்ணாமலையிலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அதில் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லின்னு இருக்கேன். வேறு வழியும் இல்லை. 12 மணி வெயில், செம்ம வெயில். அதுவும் திருவண்ணாமலை. இது நம்ம இது என்ன ஊர்?
உஷ்ணாங்கூர் மாதிரி. அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து திருவண்ணாமலை. அது அக்னிஸ்தலம். அதில் 12 மணிக்கு மே மாதத்தில் அந்த வெயிலில் எப்படி இருக்கும்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எப்படியோ இறங்கி அது இடம் வேறு தெரியல. அந்த அதெல்லாம் சுற்றி கால் வேற பொத்துக்கிறது, மேலே வேற சூரியன். இந்த சம்மந்தம் இல்லாத ஒரு சாமியாரை பார்த்தது ஒரு கோபம். உள்ளறை வெளியில் எல்லாம் வேகமாக இருக்கிறது. தவிச்சு போச்சு. தவிக்கிறது அவ்வளோ தவிக்கு. லிட்ரலி மயக்கம் அடித்து விடாத குறையா வந்து கீழே வந்து ஒரு கீழே இந்த பக்கம் ரோடுக்கு வரக்கூடிய வழி இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய கிணறு. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து தண்ணி இது பண்ணார். சேர்ந்தி ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி குடித்தோம் பாருங்க. அவள் பேர் சுஜாதான்னு பேர். சுஜாதா நீ நன்னா இருமா. அன்று ஒரு புத்தருக்கு ஒரு சுஜாதா வந்தால் பால் கொடுத்தால். புரியுதா? புத்தர் வந்து அந்த உண்மையை கண்டுபிடிக்காமல் நான் எழுந்திருக்க மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு உட்காந்துட்டார். புரியுதா? எது சத்தியமோ அதை கடைபிடிக்காமல் நான் தியானத்தில் உறுதியாக இருந்தார் அவர். அப்படி இருந்தார் அவர். ஐயோ, பெரிய ஆள்லாம் ஒன்றும் சுலபமெல்லாம் வந்துள்ள. அப்படி உட்காந்துட்டார். அவர் பாட்டு வத்த தோல்லா போயிட்டார். அங்கே ஒரு ஆட்டுக்காரன், ஆடு மேய்க்கிறவன், அவன் பாடிட்டு இருந்தான். தம்புராவை அதிகமாக முறுக்கினாலும் பாடாது, தம்புராவை தளர்த்தினாலும் பாடாதுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே போனான். இது காதில் விழுந்தது இவருக்கு. நமக்கு தான் சொல்கிறான்னு சொல்கிறது புரிஞ்சுட்டு. அதனால் சரி, உடனே தியானத்தை கலைச்சிட்டு இதுதான் சத்தியம் மூலருக்கு சொல்லிட்டு வந்துட்டார் வெளியில். அப்போ சுஜாதா வந்து இது கொடுத்தா, பால் சாதம் கொடுத்தா. அதனால் அவர் பிழைச்சார். புரியுதுல? அந்த மாதிரி நீ தாமா சுஜாதாமா அப்படி சொல்கிறேன். அந்த அந்த தவிச்சு தண்ணி குடிக்கிற பாரு ஒரு ஆனந்தம் இருக்கும் பாரு. அது பிரதிபிம்ப ஆனந்தம். ஓகே. அதனால் இது மாதிரி இப்போ போன கும்பமேளாவுக்கு, இப்போ கும்பமேளா போச்சுல, அந்த கும்பமேளா முன்னாடி கும்பமேளா நாங்கள் சின்மய மிஷின் மூலியமாக போனோம். அங்கே ஒரு சங்கர மடலாம் வரும் பாருங்க. அந்த இடத்துல போய் நெரிசலை போய் மாட்டினேன் நான். கழுத்தை பிடிச்சி நெரிசல். அப்படின்னா அந்த நெரிசல்லேருந்து போலீஸ்காரன்னு தப்பிச்சு இந்த பக்கம் வந்த உடனே நான் வெளியில் வந்த உடனே ஒரு இடம் கிடச்சிது பாரு. அப்படி ஒரு ஆனந்தம் கிடச்சிது. இது வந்து தேசானந்தம், இந்த பிளேஸ்மெண்ட்டு. உங்களுக்கு டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம் அதில் கிடைக்கும் போது ஒரு ஆனந்தம் கிடைக்குமே, அதெல்லாம் வந்து பிரம்மானந்தம். சிங்கிள் பெட்டு, டபுள் பெட்டுலாம். புரியுதா? இப்படி அவர் என்ன சொல்கிறாரு, பஞ்சபூதத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்க, அது பிரதிபிம்ப ஆனந்தம். அதனுடைய ஒரிஜினல் எதுன்னா அது பிரம்மானந்தத்தை சேர்ந்தது. இவர் என்ன சொல்கிறார், அதை வ்யோமாதி பஞ்சபூதஸ்தா யா பிரீத்திஹி. இந்த பஞ்சபூதத்தில் நீ எதெல்லாம் விரும்புகிறையோ, பிரீத்தி ரூல் என்ன, எதை விரும்புவான்? விரும்புகிற இடத்துல அன்பும் ஆனந்தமும் பிரிக்க முடியாது. நீ இது உனக்கு பிடிச்சதுன்னா இதை உனக்கு வந்து அதில் ஆனந்தம் இருக்குன்னு அர்த்தம். பிடிச்ச இடத்துல ஆனந்தம் இருக்குது. இது ரூலு. அப்படிதா? அப்போ இந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அது ஆனந்தம். அடுத்த ரூல் என்ன? எங்கே ஆனந்தம் இருக்கும்? என்கிட்ட மாத்திரம்தான் ஆனந்தம் இருக்கும். அடுத்த ரூல் அது. அதனால் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம்பவதி. தேர்ஃபோர் அகம் சச்சிதானந்தம், இந்த பஞ்சபூதம் சச்சிதானந்தம், இதில் வித்தியாசமே கிடையாது. யா பிரீத்தி அனுபூயத்தே சா பிரீத்தி ஏவ பிரம்மா ஸ்யாத் இது வேதாந்த டிண்டிமஹா. அப்படி அவர் ட்ரை பண்ணி சொல்லிட்டாரு. ஓகே, இன்னைக்கு இது ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? அடுத்ததுன்னு சொல்ல போகிறேன்னா 57, 58, 59 இந்த வெஷ்டியும் சமஷ்டியும் கனெக்ட் பண்ணுறது. இதில் இருக்க சத்து, அதில் இருக்க சத்து, இதில் இருக்க சித்து, அதில் இருக்க சித்து, இதில் இருக்க ஆனந்தம், அதில் இருக்க ஆனந்தத்தை ஐக்கியப்படுத்துறது. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறார். எப்படி பண்ணுறாரு பார்ப்போம். ஸோ 57, 58, 59 தேகாதி கோஷக சத்தாம் யாசா வ்யோமாதிபூதஹாம் மானாபாவான் ந தத்வேதஹாம்
இது வேதாந்த டிண்டிமஹாம். ஓகே, அப்போ வெஷ்டினுடைய லட்சியம், இப்போது வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் ஒன்று இருக்கிறது. எப்பவுமே அதனுடைய வாச்சியார்த்தத்தில் ஒரு அர்த்தம் கொடுத்தாலும் அதனுடைய லட்சியத்தை நீ புரிஞ்சுட்டேன்னா, லட்சியார்த்த விசாரம் பண்ணினா ஈஸியாக இருக்கும். அப்போ வெஷ்டியோடைய லட்சியார்த்தம் சச்சிதானந்தம், இந்த ஜகத்தோட லட்சியார்த்தம் சச்சிதானந்தம் பிரம்மம். ஓகே, அப்போது பொதுவாக சமஷ்டி ஈஸ்வரா, வெஷ்டி ஜீவா, பராபிரகிருதி கோணத்தில் சமஷ்டி பிரம்மன், வெஷ்டியும் பிரம்மன், இப்படி விசாரம் நம்ம பண்ணுவோம். ஓகே, இங்கே பிரம்ம விசாரம் சரி. இங்கே மெட்டீரியல் வேர்ல்டு இருக்க, மெட்டீரியல் வேர்ல்டை வச்சுட்டு நம்ம டைரெக்டாக பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை பற்றி சொல்கிறோம். அதனால கொஞ்சம் எங்கே இடிக்கிற மாதிரிலாம் இருக்கும், புரியுதா? அது ஒரு நேக்காக புரிஞ்சுக்கணுன்னா சுலபமாக போயிடும், புரியுதா? சரி, இதில் என்னென்னா வெஷ்டியில் சச்சிதானந்தம் ஓகே, கிளியர். இந்த ஹோல் பிரபஞ்சன்றது என்னது? மித்யான்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஜகத்து மாயிக்கம், மாயிக்க காரியம்னு சொல்கிறோம். மித்யா எப்படி சச்சிதானந்தம் ஆகும்? என்ன கரெக்ட் தானே? ஸோ தேர் இஸ் வேர்ல்ட். திருப்பி அதே இடத்துக்கு வா, தேர் இஸ் வேர்ல்ட். அப்போ அந்த ஈஸ்னஸ்ன்றது என்னது? எக்ஸிஸ்டன்ஸ். மாயா ஈஸ் சொன்னாலும் மாயா ஈஸ்னஸ் ஈஸ் எக்ஸிஸ்டன்ஸு, இன்னும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ மாயா ஈஸ், அந்த ஈஸ்னஸ் தான் சத்தியம். அதுக்கு முன்னாடி சொல்கிறதெல்லாம் சத்தியம் கிடையாது. ஓகே, இது சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ தேர் இஸ் வேர்ல்டு, ஈஸ்னஸ் ஈஸ் சத்து. ஓகே, அதனால் இது ஓகே. நெக்ஸ்ட்டு சித்து எப்படி சொல்லுவேன்? சத்து சொல்லவும் சொல்லிட்டேல, சித்து எப்படி சொல்லுவேன்? ஹவு டு யூ எக்ஸ்பீரியன்ஸ் சித்து இன் தி வேர்ல்ட்? பிகாஸ் வேர்ல்ட் இஸ் ஜடம், எனர்ட் பிரின்சிபல். இதில் பெருசாக கேள்வி கேட்டானே. ஐ நோ எர்த், எர்த் எக்ஸிஸ்டன்ஸ். ஐ நோ மூன், மூன் எக்ஸிஸ்டன்ஸ். ஐ நோ, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், அதனால் அது இருக்குது. எனக்கு தெரியறதுனால அது இருக்குது, அப்படிதான். அந்த ஐ நோ ஐ நோ ஐ நோ KNOW, ஐ நோ ஐ நோ ஐ நோ சொல்கிறேன் இல்லையா? அந்த ஐநோன்றது சித்து. எதையும் ஆத்மா சர்வம், எதையும் தாங்கும் இதையும் இல்லை. எது அயம் ஆத்மா சர்வம், புரியுதா? அப்போ எது அயம் ஆத்மா அவ்யாக்த ரூபேன, இதெல்லாம் எப்படி இருக்கிறது? அவ்யாக்த ரூபேன சைத்தன்யம் அஸ்தி. எது மாதிரி? பிரகாசம், பிரகாசவத்து. அந்த பொருளோ பிரகாசம் சேர்த்து இருக்கிற மாதிரி அது. ஸோ அதுதான் அவ்வளோ அதற்கு. அப்போ சைத்தன்யமே எங்குமே வியாபித்துள்ளது, புரியுதா? அப்போ ஜகத்தினுடைய இருப்பினுடைய அடையாளமே என்ன? சித்தினுடைய அடையாளம். இந்த ஜகத்தினுடைய அடையாளமே சித்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஜகத்தில் மூணாவது பாயிண்ட், ஜகத்தில் ஆனந்தம் எப்படி வியாபித்துள்ள இருக்கிறது சொல்லுங்க சுவாமி. ஓகே, சரியா? அப்போது இப்போ நம்ம சில சமயம் பார்த்தாலே, மூஞ்ச பார்த்தாலே தெரியும் நீ ஆனந்தமாக இருக்க இல்லையா துக்கமாக இருக்கான்னு. எப்படி தெரியும்? ஒரு மாதிரி அசடு வழியும், இல்லை அந்த இது இருக்க விளக்கெண்ணெய், அப்போவே தெரிஞ்சிடும் நம்ம இது ஆனந்தமாக இருக்குமா இல்லை துயரமாக இருக்கமான்னு தெரிஞ்சிடும். அது போல் இப்போ நம்மளை பார்த்தா அது ஆனந்தமாக துக்கமானு தெரிஞ்சிடும். சரி, அது போட்ட இதை பார்த்தா இதில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆனந்தமாக இருக்கு துக்கமாக இருக்கான்னு? இல்லை, இந்த சுவரு, டேபிள், பானை சிரிக்குமா? ஓய் நிறுசும்புற, நான் கதாலக்கிறேன். இந்த டேபிள் சிரிக்குமா? நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், ஜாயாக இருக்கணும், அந்த புன்முருவலோடு இருக்க முடியும். அந்த முகத்தை எத்தனை ஒரு ஆத்திரமாக இருந்தாலும் ரிசப்ஷனாக இருந்தால் நான் ரிசப்ஷனில் சிரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே கொதிச்சுருந்தா கூட வாங்க, இல்லை பொண்ணை பெற்ற கல்யாணம் பண்ணியிருந்தா வாங்கோ வாங்கோ சம்பந்தி வாங்கோ அப்படின்னு சொல்லல, புரியுதா? இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி டேபிள் பண்ணுமா, பானை பண்ணுமா? பானை பிடித்தவள் பாக்கியசாலி, ஆனால் பானை சிரிக்குமா? இப்படி கேட்குறா பூர்வபக்ஷி, நிர்சம்மர. புரியுதா? அதனால் அவர் சொல்கிறாரு, இங்கே பார். ஸோ ஆசிரியர் என்ன பதில் சொல்கிறார்? எனி ஆப்ஜெக்ட்
அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தனா அதன் மூலம் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தத்தை கண்டு கொள்ளலாம்ன்றார். ஏற்கனவே பேசினு தான். ஓகே, சரி. அப்போ இந்த இந்த பிரீத்தி உண்டாக்குறது இல்லையா, அந்த பிரீத்தி தான் சந்தோஷத்தை உண்டாக்குறது. ரகசியம் என்னன்னா, எங்க அன்பு உள்ளதோ அது ஆனந்தம். எதன் மீது நம்ம அன்பு செலுத்துகிறோமோ அதன் பேர் ஆனந்தம். புரியுதா? எந்தெந்த பொருள் மேலே நீ அன்பு வைக்கிறியோ, உனக்கு பிடிச்சிருக்கிறதோ, அதெல்லாம் வந்து ஆனந்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. ஓகே, அதை வச்சு ஆனந்தத்தை கண்டுபிடிச்சிக்கோன்ற. புரியுதா? அப்போ ஜகத்தினுடைய பொருளை வச்சு ஆனந்தத்தை கண்டுபிடிச்சிக்கோ. அப்புறம் பஞ்சபூதத்தில் வந்து சச்சித் ஆனந்தம் தான் வியாபித்திருக்கிறது. அதாவது பிரம்மன் தான் எங்கும் வியாபித்திருக்கிறது. என்ன சாஸ்திரம் வந்து இதகும் சர்வம் பிரம்ம, இதகும் சர்வம் பிரம்ம மாண்டூக்கியத்தில் சொல்லிருக்கிறது. ஓகே, அதனால் இந்த 57 இது 3 இப்போ ப்ரீஃப் பண்ணினோம். இப்போ ஸ்லோகத்துக்குள்ளே ஒன்று ஒன்றா போவோம். 57வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தேகாதி கோசகா சத்தா அண்டு யா சா வ்யோமாதி பூதகா, ரெண்டுத்தையும் கிளப் பண்ணுற, அதே இது கிளப் பண்ணுற. ஓகே, பஞ்சகோஷா அண்டு பஞ்சபூதா, வெஷ்டி அண்டு சமஷ்டி, அதனுடைய இருப்பு சத்து. ஓகே, சத்து தான் இருக்கிறது. ஓகே, ஸோ அதனால் இந்த பிரபஞ்சம் முழுக்கமே ரெண்டு எப்படி ஒன்றா ஆக முடியும் அப்படின்னா, புல் முதல் பிரம்மா வரைக்கும் நம்ம ஒரே ஒரு பாயிண்டில் கொண்டு வந்துடலாம். என்ன பாயிண்ட் கொண்டு வரலாம்? ஈஸ் ஈஸ் ஈஸ், இருக்கு இருக்கு இருக்கு, அஸ்தி அஸ்தி பாவனை. புரியுதா? அதனால் இந்த அஸ்தி இருக்க இந்த டேபிளுக்கும் அந்த ஜீவா உட்கார்ந்துருக்கவனுக்கும் அவனும் அஸ்தி, இந்த டேபிளும் அஸ்தி. இன் பிட்வீன் இருக்க கேப் கூட என்ன கேப்பில் எதில் போட்டுடலாம்? ஈஸில் போட்டுடலாம். தேர்ஃபோர் ஈஸ்னஸ் ஈஸ் பிளவுபடாதது, அன்டிவிஷனல். புரியுதா? அந்த ஈஸ்னஸ் பொருள் வஸ்துவில் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் அந்த ஈஸ்னஸ் தத்துவம் இருக்கு இல்லையா, எக்ஸிஸ்டன்ஸு, அந்த சத்து, அது ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் சின்னதாகாது, பெருசாகாது, டிவிஷன் ஆகாது. புரியுதா? அதுதான் பிரம்மன். தேர்ஃபார் இன்ஃபினிட் எதுவோ அதுக்கு பேர் பிரம்மன். பிருகத் இது பிரம்மன். ஓகே, அப்படி சொல்கிறார். சரி, வெஷ்டி சமஷ்டி சத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்கிறார். அதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, பேதம் கிடையாது. வெஷ்டிக்கும் அந்த சமஷ்டிக்கும் இருக்கிறது வெரி நேச்சுரலாக இருக்கிறது, அந்த சத்து மாத்திரமே இருக்கிறது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு மானம் இல்லை, பிரமாணம் இல்லைன்றார். இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஓகே, அப்படி அடிச்சு விட்றார். மானம் அபாவாத், இதுக்கு ஒரு மானம் கிடையாது. மானம்னா இது தமிழ் மானம் இல்லை, மானமும் கிடையாது, சூடும் கிடையாது, சொரணம் கிடையாது, அப்படி இல்லை, பிரமாணம் கிடையாதுன்றார். ஓகே, இது டேபிள் ஈஸ், மூன் ஈஸ், டேபிள் ஈஸ், த புருஷா ஈஸ், மக்கிலாஸ் ஈஸ், இன் பிட்வீன் கேப் ஈஸ். இது வந்து பிளவுபடாது. இது இல்லைன்னு சொல்றதுக்கு பிரத்யக்ஷமோ சப்தமோ எதுவுமே மறுக்க முடியாதோ என்றார். அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, மானம் அபாவாத். ஓகே, பிரமாணம் அபாவாத். ஏன்னா சத்து மாத்திரம்தான் இருக்கிறது. ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த 2 கலர் இருக்கு. ஓகே, திஸ் இஸ், இது எல்லோ கலர் இல்லையா, இது என்னது, ரெட் பிங்கா, பிங்க். ஓகே, ரெட் வச்சுக்கோங்களேன். ஓகே, ரெட் கலர். ஓகே, இது எல்லோ கலர். ஓகே, திஸ் இஸ் கலர் 2. கலர் 2. சாமந்தி எக்ஸிஸ்டன்ஸ், ரோஸ் எக்ஸிஸ்டன்ஸ், த 2 எக்ஸிஸ்டன்ஸ் ஏகம் அப்படின்றார். பூ 2, ஆனால் எக்ஸிஸ்டன்ஸ் அத்வைதம் ஏகம். புரியுதோ? புரியலன்னா எனக்கு தெரியாதுப்பா, ஐ டோன்ட் நோ. அதனால ஸோ இதை மறுக்க முடியாதுன்றார். பிரமாணத்தில் எந்த பிரமாணம் மறுக்க முடியாது, அதனால ஏற்றுக்கோ அப்படின்றார். ஓகே, தேர்ஃபோர் என்ன, இது பிரமாணத்து இதை மறுக்கக்கூடிய பிரமாணம் இல்லாதனால தது பேதகா ந, ரெண்டுத்துக்கு பிளவு கிடையாதுப்பா, 2 1. தது பேதகா ந, அது தது சத்துக்கு பேத கிடையாது, வேறுபாடு கிடையாது. வெஷ்டி சமஷ்டின்ற டிஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்றார். புரியுதா? சதேவ சோமிய இதமக்ரே ஆசி ஏக்கமேவ அத்விதீயம்.
த ஹோல் சிருஷ்டி வரதுக்கு முன்னாடி சத்து தான் இருந்தது. அது சுருதி வாக்கியம். இப்போ சிருஷ்டி வந்த பிறகு என்ன இருக்கிறது? சத்து தான் இருக்கிறது. இப்படிதான். ஓகே. அதனால இப்போ நம்ம பூஜ்ய சுவாமிஜி அந்த வடக்கே போகும்போது முதல்ல காதல் கேட்டாரா, சத்தகுரு 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 சத்தகுரு. என்ன சத்தகுரு ஏண்டா இப்படி பாடுறான் அப்படின்னா, அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சு அவருக்கு சத்குரு. அது அவன் வந்து ஹிந்தியில் சொல்லுவான் சத்குரு சத்குரு சேட் குரு. சில சமயம் இங்கிலீஷில் பாடும்போது சேட் குரு பண்ணிடுவான். ஷாட் குரு ஷாட் குரு ஷாட் குரு. நம்ம ஆளு தான் எல்லா இடத்துலையும் கரெக்டாக போய் சொல்லிடுறான். அப்படின்னா இவர் போய் நிறைய விஷயம் கரெக்ட் பண்ணி விட்டார். டாய் சாத்தகுரு இல்லை சத்குரு. அதனால இது வேதாந்த டிண்டிமஹா. ஓகே, இது ஆச்சு. 58 என்ன சொல்றாரு படிப்பான். தேகாதி கோசகா ஸ்பூர்த்திஹி யாசா வ்யோமாதிபூதஹா மான அபாவாத் ந தத்பேதஹா இதி வேதாந்த டிண்டிமஹா. ஓகே, சத்யவ சித்து சித்தியவ சித்து, தேர்ஃபார் சேம் ஸ்டோரி. ஓகே, டு பி கண்டினியூ. ஓகே, என்ன சொல்கிறார் ஆசிரியர்? இந்த பூர்வபக்ஷி சொல்கிறான், சத்தி சித்து சொல்லிட்ட, இப்போ வந்து ஆனந்தத்தை சொல்லி ஆகணும். ரெண்டுத்துக்கும் வெஸ்டிக்கும் சமஸ்டிக்கும் உள்ள ஆனந்தத்தை நீ சொல்லி ஆகணும். இப்போ சத்து எப்படியோ சித்துன்னு சொல்கிறீங்க, சச்சிதானந்த ஸ்வரூபம் எப்படி வலியுறுத்த போகிற? ஓகே, அப்படி கேட்குறான். தேகாதி கோஷகா ஸ்பூர்த்திகி. இப்போ சைத்தன்யத்தை ரெண்டுத்தையும் சொல்லி ஆகணும். சத்து வந்து சொல்லிடலாம், ரெண்டுத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சித்துக்கு எனக்கு இருக்கிற சித்து கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம், கஷ்டப்பட்டோன்னு சொன்னேன் நான். இப்போ இதில் இருக்கிற சித்தம் என்னுடைய சித்தம் ஒன்றா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சித்தாக இருக்கிறது சைத்தன்யம் தான் இருக்கிறது, ஆத்மா தான் இருக்கிறது அப்படின்றது. ஓகே, சித்து அல்லது பிரஜானம் அல்லது அவேர்னஸ் அல்லது சைத்தன்யம் கான்ஷியஸ் எல்லாம் சினானிமிஸ். ஓகே, சரி. ஐ ஆம் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் எவிடென்ட். ஓகே, அப்போ பஞ்சகோஷம் முழுவதும் வியாபித்து உள்ளது எது? ஐ ஆம், சைத்தன்யம் தான் இருக்கிறது. இப்படிதான். அப்போது இந்த கட்டவரலில் இருக்க நுனியில் இருக்கிறது சைத்தன்யம். புரியுதுதா? இது சைத்தன்யம் இல்லாமல் இந்த கட்டவரல் கிடையாது. ஓகே, ஸோ இந்த கட்டவரல் இந்த தலையில் உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிறது என்ன இருக்கிறது? சைத்தன்யமே வியாபித்திருக்கிறது. இதெல்லாம் பழைய ஸ்டோரிக்கு போகணும் நீங்கள். ஓகே, யூ ஆர் த பாடி, அதுக்கப்புறம் பாடிக்குள்ளே கான்ஷியஸ்ஸு, அப்புறம் கான்ஷியஸுக்குள்ளே பாடி. நாட் ஓன்லி யுவர் பாடி, நெக்ஸ்ட் பாடி ஆல்சோ கான்ஷியஸ். நாட் ஓன்லி யுவர் நெக்ஸ்ட் பாடி, பிட்வீன் டூ பாடிக்கு நடுவில் இருக்கும் கான்ஷியஸ். தேர்ஃபார் யுவர் பாடி போன பிறகு கூட இருக்கிறது, மிஞ்சி இருக்கிறது என்ன? கான்ஷியஸ்ஸு. சைத்தன்யமே எப்பொழுது இருக்கு, அதெல்லாம் பண்ணினா தான் இது வரும். ஓகே, இன்றைக்கி புதுசாக கேட்டிங்கன்னா இது வராது. பழைய ஸ்டோரி கதையெல்லாம் இந்த 1 2 3 டபுள் கேட்கும்போது தான் இதெல்லாம் ஸ்புரிக்கும். அதனால தான் ஸ்பூர்த்தின்னு போட்டிருக்காரு. ஓகே, அப்போ இந்த அதே போல் இந்த பஞ்சபூதத்தில் இருக்க வேர்ல்டு இஸ் ஈக்குவல் டு சைத்தன்யம், சித்து. நீ எதை பார்க்கிறையோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அனுபவம் இருக்கிறது. புரியுதா? அதில் அதுக்குள்ளர வந்து லைட்டு பிரின்சிபலும் இருக்கிறது. அதனால் நீ பார்க்குற விஷயத்தில் லைட்டு பிரின்சிபல் இல்லாததை பார்க்க முடியாது. புரியுதா? அதனால் பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் பிரகாசம். தேர்ஃபோர் சா பூர்த்திகி வ்யோமாதிவது பூதகா. பஞ்சபூதத்திலையும் அந்த சைத்தன்யமே நிரம்பியிருக்கிறது. அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஈஸ் கான்ஷியஸ்னஸ். எக்ஸிஸ்டன்ஸ் ஈஸ் கான்ஷியஸ்னஸ். ஓகே, மூன் இஸ் மூன் கான்ஷியஸ்னஸ், சன் இஸ் சன் கான்ஷியஸ்னஸ், புக் இஸ் புக் கான்ஷியஸ்னஸ். தேர்ஃபோர் சத்து மாதிரியே சித்தும் கூட டிவிஷன் அற்றது, டிஃப்ரெண்ட் கிடையாது, சேம் மெத்தட் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இப்போது டிஃப்ரெண்ட் இருக்கிறதுலாம் எதில் இருக்குது? ஆர்சியில் இருக்குது டிஃப்ரெண்ட். ஆர்சி வேற, ஏன் ஆர்சி வேற.
ஆனால் ஓசி ஏன் ஓசி எப்படிப்படுது? சிமிலர். கட்டை எடுத்து அடிப்பேன். நாட் சிமிலர். ஆர்சியில் வேணா சிமிலர் சொல்றதுக்கு ட்ரை பண்ணலாம். புரியுதா? ஓசியில் சொல்லக்கூடாது. அது ஒன்னே ஒன்று தான். புரியுதா? ஏகம், நோ டிஃப்ரெண்ட், நோ டிவிஷன். புரியுதா? ஓசி. தேர்ஃபோர் இதுக்கு மானம் அபாவாத், இதை மறுக்கிறதுக்கு மானம் பிரமாணம் கிடையாது. தேர்ஃபோர் தது வேதகா நாஸ்தி இது வேதாந்த டிண்டிமஹா. 59. தேகாதி கோஷகா பிரீதிஹி யாசா வ்யோமாதிபூதஹா மானா அபாவா ந தத் வேதஹா இது வேதாந்த டிண்டிமஹா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சத்து ஏக்கம், சித்து ஏக்கம். சதேவ சித்து ரெண்டுத்துக்கும் இது கிடையாது. ஓகே, ரெண்டுமே ஏக்கம் சொல்லிட்டேன், டிஃப்ரெண்ட் கிடையாது சொல்லிட்டேன். ஓகே, நோ டிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். ஆனந்தத்தில் டிஸ்டன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஒத்துக்கிறேலா? ஏன்னா நாங்கள் 5 பேர் சிரித்தா 5 ஆனந்தம் இருக்கு. 5 பேருடைய ஆனந்தம் டிஃப்ரெண்ட் லெவல். புரியுதா? அப்போது ஆனந்தத்தில் டிஃப்ரெண்ட்டு பிளவுபட்டிருக்குன்னு சொல்லலாமா? ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோ, ஜோக் சொல்கிறேன்னா ஒருத்தன் வந்து ஒருத்தன் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அப்போ சில பேர் சிரிக்கவே மாட்டான். ஒரு கிளாஸ் இருக்கும், இவர் மாத்திரம் அவன் மட்டும் சீரியஸாக யோசிச்சுடுவான். என்னத்த சொல்லிட்டாங்க இவங்கெல்லாம் சிரிக்கிறான். அப்போ இதில் டிஃப்ரெண்ட் இருக்கு, ஆனந்தத்தில் டிஃப்ரெண்ட் இருக்கு. கரெக்ட் அப்படின்ற. புரியுதா? ஆனந்தத்தில் மெனி ப்ளூராலிட்டி எல்லாம் இருக்கிறது. ஓகே சொல்ற அவர் சொல்கிறாரு, நோ ஆனந்தத்தில் கூட. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, சில இடத்துல ஆனந்தம் மேனிஃபெஸ்டாக இருக்குது, சில இடத்துல ஆனந்தம் மேனிஃபெஸ்ட் ஆகலை. சிலது வந்து டல்லாக இருக்கிறது, சிலது ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. சேம் அந்த மைண்டோட ப்ரொஜெக்ஷன்ஸ் அது. புரியுதா? ஆனந்த சேம் ஆனந்தம். புரியுதா? அதில் வந்து வியக்தம் அவ்வியக்தம் அவ்வளோதான். மேனிஃபெஸ்ட்டு அன்மேனிஃபெஸ்ட்டு அதில் தான் இருக்கிறது. யூஆர் த டிஃப்ரெண்ட்லாம் எங்கே இருக்கிறது? மைண்டு. ஓகே, அப்போ எவ்ரி மைண்டு பொட்டன்ஷியல் ஃபார்மில் அது இருக்க வழிய டுவாலிட்டி இருக்க வழிய வேதாந்த சொல்கிறது வந்து ஆனந்தம் ஏக்கம். புரியுதா? அதனால் ஸோ ஆனந்தம் ஏக்கமாக இருக்கிறதுனால தான், அந்த சச்சிதானந்தம் ஒன்று இருக்கிறதுனால தான் எத்தனை பேர் வேணால் கூப்பிட்டு இந்த வேதாந்தத்தை மட்டும் டீச் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது பொட்டன்ஷியல் ஃபார்மில் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் மாத்திரம்தான் இருக்குது. தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். புரியுதா? மீதி எல்லாத்துக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது தைரியமாக. நாட் ஷூர். இந்த எவ்ரி ஜீவா அவன் சச்சிதானந்த ஆனந்த ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. புரியுதா? அதனால் ஈஸியாக தைரியமாக ஆப்ரேட் பண்ணலாம். புரியுதா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மவித் ஆப்னோதி பரம். புரியுதா? பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. அப்போ பிரம்மத்தை ஆராய்ஞ்சுனா நீ பிரம்மனாக முடியும். காரணம் அது உன்னுடைய லட்சியார்த்தம். ஸோ உன்னுடைய வாட்சியார்த்தம் யுவர் சரீரம். ஓகே, அது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அதனுடைய லட்சியம் என்ன? நீ பிரம்மஸ்வரூபம் அப்படி சொல்லிட்டு. அதனால் இது புரிஞ்சுத்துனா, ஸோ இந்த ஆனந்த ஸ்வரூபம் புரிஞ்சுடுத்துனா யுவர் பவுஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், எனி உலகத்து ப்ராப்ளமாக இருக்கட்டும், நான் ஆனந்த ஸ்வரூபம்ன்றது தெரிஞ்சுடுத்துனா துக்கத்திலேயே நான் ஆனந்தமாக இருக்கலாம். ஏன்னா துக்கம்ன்றது ரிஃப்ளெக்ஷன் ஃபார்ம். ஓகே, என்னுடைய ஒரிஜினல் ஃபார்ம் என்ன? யுவர் இன்வோக் ஈகோ. ஆனந்தத்தை அந்த ட்ரைத்தில் கூட நீ ஷிஃப்ட் பண்ணலாம். புரியுதா நான் சொல்கிறது? புரியலையா? புரியலன்னா பரவாயில்ல, நீங்கள் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சுற்றிட்டு வாங்க. அதனால்
இது மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் யுவர் ஈகோ எதை எடுத்துக்க போகிறது? அப்போ துக்கத்தில் கூட ஹாப்பியாக இருக்கலாம். புரியுதுதா? அது உன்னுடைய ஒரிஜினல் ஆனந்தத்தை எடுத்துக்கிறியா? சாடிஸ்டாக இருக்கக்கூடாது. சில பேர் சாடிஸ்டாக இருப்பான், இன்னொருத்தரோட துக்கத்தில் சந்தோஷப்படுவான். அது இல்லை நான் சொல்கிறது. புரியுதா? என்னுடைய சோர்ஸ் ஆஃப் ஆனந்தத்தை நான் எப்பயுமே எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ அது எப்பயுமே பெரினியல் வாட்டர் மாதிரி இருக்கிறது. புரியுதா? அது நீ எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அதனால் பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, குரங்குகள் போலே மரங்களின் மேலே ஆடித்திரிந்தோமே. அந்த அந்த அதெல்லாம் பழைய நினைவு. அது என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாட்டில் இப்போ துக்கமாக ஆடுறோம். தி நித்யானந்தம், பர்மனண்ட் ஆனந்தம். புரியுதா? சோர்ஸ் ஆஃப் ஆனந்த, நாட் விஷயானந்தம். நீ ஆனந்த ஸ்வரூபம். புரியுதா? எந்த காலத்தில் எப்பவுமே நீ ஆனந்த ஸ்வரூபம் தான். அப்படி சொல்றது. ஓகே, ஆனந்தம் ஏகஹா. ஓகே, ஏன் அவனுக்கு அந்த ஆனந்தம் ஸ்புரிக்க மாட்டேறது? அப்போ சுவாமிஜி பலவிதமான காரணம் இருக்கப்பா. 1 அஜ்ஞானம், 2 சம்சயம், 3 விபர்ய. மீதெல்லாம் ஹோம்வொர்க் நீ போட்டுக்கோ. புரியுதா? அதனால அப்ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அது அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்தாமல் தடுக்கப்படுகிறது. அதில் ஆசிரியர் 59 சொல்றாரு, யா பிரீத்தி, எது ஒன்று உனக்கு அன்பு செலுத்த முடியுமா, எது லவ்வபுல்லாக இருக்கிறதோ அது எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. புரியுதா? என்னுடைய சுகஸ்வரூபம் அது. புரியுதா? அப்போ பிரீத்திக்கு அன்பு, அன்பு இஸ் ஈக்குவல் டு ஆனந்தம். ஓகே, எங்க ஆனந்தம் கிடைக்கிறதோ அங்க அன்பு செலுத்த முடியும். அன்புக்கும் ஆனந்தத்துக்கும் 2 கம்பைன். புரியுதா? ஸோ ஐ லவ் ஃபார் சைல்டு, ராங். ஐ லவ் ஃபார் மை சைல்டு, ரைட். சன் மார்க் அண்டர் மார்க். புரியுதா? ஸோ ஐ லவ் ஃபார் சைல்டு போட்டால் 50 மார்க்ஸ் தான். புரியுதா? ஐ லவ் ஃபார் மை சைல்டு. மை சைல்டு என்ன? மை பேக். மை பேக், மை பேக் இருக்கிறதுலையே வசதி. அப்படி சொல்லுவான். சில பேர் பேக்கையே ஒரு ½ அன் ஹவர் பேசுவான். சும்மா சொல்னா பேக். இதெல்லாம் நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம். அவன் வீட்டு நாயெல்லாம் பேசணும். நாங்கள் நாயெல்லாம் பேசினா தான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க முடியும். அவ்வளோ அவர் நாய் மேலே பிரீத்தி வச்சிருக்காரு. அவர் பிரீத்தி வச்சிருக்க நாய் மேலே நம்ம பிரீத்தி காட்டினா தான் நம்ம நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ஆக முடியும். இதெல்லாம் ஒரு வே ஆஃப் டெக்னிக். புரியுதா? ஒரு ஆளு எக்ஸிஸ்டன்ஸ் அங்கே இருக்கும்னா இதெல்லாம் லௌகிக பிரீத்தி. புரியுதா? அப்படி இருந்தால் லைவாக இருக்க முடியும். உனக்கு பிடிச்சதையே இருக்கிறது காட்ட முடியாது. மற்றவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கணும். புரியுதா? அது தெரிஞ்சால் அவங்களுக்கு பிடிச்சதை கொஞ்சம் பிடிச்சதா மாதிரி பண்ணிட்டீங்கன்னா யுவர் பர்மனண்ட் எக்ஸிஸ்ட். ஓகே, சரி, அது போட்டோம். இங்கே ரூல் என்ன? அன்பும் ஆனந்தத்தையும் பிரிக்க முடியாது. ஓகே, எங்கே லவ் இருக்கோ அங்கே உனக்கு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் இருக்கு. இது ரூல். புரியுதா? இதை யா பிரீத்திக்கு இது. அதனால யா பிரீத்திக்கு அங்கே தான் இருக்கிறது. தேகாதி கோசகா பிரீத்திகி யாசா வியோமாதி பூதகா. ஓகே, இந்த உலகத்து மேலே சில பொருள் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. அதனால அது என்னுடைய ஸ்வரூபம். இந்த உடம்பு மேலே எனக்கு பிரீத்தி கொடுக்கறது. அதனால இந்த உடம்பு என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்றத சொல்றது. ஓகே, அப்போ பிரீத்தி வெஷ்டி சமஷ்டி 2 ஒன்று தான். காரணம் என்ன? இவர் கொடுக்குற காரணம் என்னன்னா, இது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு வேற பிரமாணம் இல்லை. அதற்காக மானம் அபாவா தேர்ஃபோர் தது ந பேதஹா இது வேதாந்த டிண்டிமஹா. ஓகே, கன்க்ளூஷன் என்ன பண்றாரு? இந்த சப்ஜெக்டை கன்க்ளூட் பண்றாரு. 60வது ஸ்லோகம். சச்சிதானந்த ரூபத்வாத் பிரம்மைவாத்மா ந சம்சயः ஸ்ருதி பிரமாண கோடி சந்தானாத் இது வேதாந்த டிண்டிமஹா. சிம்பிள் கன்க்ளூஷன்.
புரியுதா? அயம் ஆத்மா பிரம்ம. புரியுதா? இந்த ஆத்மாவை, அந்த ஆத்மா தான் பிரம்ம. பிரம்ம ஏவ ஆத்மான்னு அங்கே டிக்ளரேஷன் பண்ணிட்டார், அவர் சங்கல்பம் பண்ணிட்டார். அதனால பரமாத்மா அண்ட் ஜீவாத்மா வேற வேற அல்ல. இவ்வளோ மூச்சு முட்டின்னு சொல்லின்னு இருக்கேன். என்ன ரீசன்னா, ஜீவாத்மா பரமாத்மா பிரிக்காத, ஜகத்து வேற நீ பிரிக்காத. ஜீவ ஜகத்து ஈஸ்வரா எல்லாமே ஒரே ஆள், அந்த சச்சிதானந்த பரபிரம்ம ஸ்வரூபம் பிரம்மன். ஓகே, இல்லை ஆத்மா சொல்லிக்கோ, அது ஏக்கம், அது நீ தான் இருக்கிறது. இருக்கிற வஸ்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணினா இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது. அந்த எக்ஸிஸ்டன்ஸை வச்சு கான்ஷியஸை பிடிச்சிக்கோ, அந்த கான்ஷியஸை பிடிச்சி ஆனந்தத்தை வச்சுக்கோ. புரியுதா? அப்படி பண்ணிக்கோ. ஸோ தேர்ஃபோர் பரமாத்மா ஜீவாத்மா வேறு வேறு இல்லை, ரெண்டுமே சேம் ரியாலிட்டி. ஸோ நாட் ஃபார் சிமிலர், சேம் ரியாலிட்டி, அத்வைத்தம். அப்படி அர்த்தம். இப்போ சர்வம் ஏதத் பிரம்ம, அயம் ஆத்மா பிரம்ம, சோயமாத்மா சதுஷ்பாத். அதனால் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, சச்சிதானந்த ரூபத்வாத், சச்சிதானந்த ரூபத்வாத் ரொம்ப முடிச்சிட்டார் சுலபமாக. அதுக்கு சச்சிதானந்தம் இருக்குது, இதுக்கு சச்சிதானந்தம் இருக்குது, அதனால் ஏக்கம் அப்படின்ட்டார். சச்சிதானந்த ரூபத்வாத் பிரம்ம ஏவ ஆத்மா. எப்படி முடிக்கிறார் பாருங்க, பிரம்ம ஏவ ஆத்மா அங்கே சொன்னார் இல்லையா? ஏன் பிரம்ம ஏவ ஆத்மான்னு இப்போ 60 ஸ்லோகம் உனக்கு சொல்லி இங்கே கன்க்ளூஷன் பண்ணுறேன்ற. இதில் உனக்கு புரிஞ்சாலும் புரியுறதோ விட்டுடு, நான் சொல்கிறேன்ல அதனால் புரிஞ்சுக்கோ அப்படின்றார். நான் சம்சயா. புரியுதா? இதுக்கு மேலே ரொம்ப கேள்வி கேட்காத. ஸ்ருதி பிரம்மா அனுசந்தானாத். புரியுதா? அதில் ஸோ பல்வேறு விதமான ஸ்ருதியெல்லாம் சொல்கிறது. அதனால் நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். உனக்கு இதுவும் புரியலன்னா அந்த 20-25 கிளாஸஸை கேளு, 18 லெவல் கிளாஸை கேளு. ஒரு தடவை கேட்டினா புரியலன்னா செகண்ட் டைம் கேளு, அப்பயும் புரியலன்னா கேட்டுண்டே இரு. ஓகே, வாழ்க்கை முழுக்க கேட்டுங்க. இது வேதாந்த டிண்டிமஹா. புரியுதா? தேர்ஃபோர் ஜீவ யாத்திரைன்றது என்னது? வேதாந்த டிண்டிமஹா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? 61 65 திரும்ப சேம் டாபிக் ரீஎம்பசைஸ் பண்ணுறேன். ஏன் ரீஎம்பசைஸ் பண்ணுறாரு? 2 காரணத்துக்காக. ஒரு விஷயத்தை எடுத்துட்டா திருப்பி சொல்லி முடிக்கணும், அதுக்காக. 2வது விஷயம் ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னென்னா, அது ஒரு ப்ராக்டிக்கல் டெக்னிக். அது என்னென்னா, சொல்லிட்டோமா இப்போ? சொல்லிட்டோமா? அதாவது திருப்பி திருப்பி சொன்னால் நீ கடைசியில் ஒத்துப்ப. ஆமாம் சார், ஆமாம், சரி போ விடு. அந்த மாதிரி டயர்ட் ஆகிற மாதிரி பண்ணி ஒரு ஒத்துக்க வைக்கிற. ஒரே சேம் விஷயத்தை சொல்கிறார். ஓகே, பெரியவராக இருக்காரு, விட்டுருவோம், நான் முடிச்சுப்பான். 61 65 படிப்பான். ந ஜீவ பிரம்மணோர் பேதகாம் சத்தா ரூபேண வித்யதே சத்தா பேத நாமானம் ஸ்யாத் இது வேதாந்த டிண்டிமஹாம். ந ஜீவ பிரம்மணோர் பேதகாம் ஸ்பூர்த்தி ரூபேண வித்யதே ஸ்பூர்த்திர்பேத நாமானம் ஸ்யாத் இது வேதாந்த டிண்டிமஹாம். ந ஜீவ பிரம்மணோர் பேதகாம் பிரியரூபேண வித்யதே பிரியபேதனா அமானம் ஸ்யாத் இது வேதாந்த டிண்டிமஹாம். ந ஜீவ பிரம்மணோர் பேதகாம் நாம்னா ரூபேண வித்யதே நாம்னோ ரூபஸ்ய மித்யத்வாத் இது வேதாந்த டிண்டிமஹாம். ந ஜீவ பிரம்மணோர் பேதகாம் பிண்ட பிரம்மாண்ட பேததஹாம் வெஷ்டே சமஷ்டே ஏகத்வாத் இது வேதாந்த டிண்டிமஹாம். ந ஜீவ பிரம்மணோர் பேதகா இது வேதாந்த டிண்டிமஹா. 2 சொல்லு போச்சா? நடுவில் ஏற்கனவே சொன்னது அங்கே சொன்னாரா? முடிச்சுட்டார், முடிஞ்சு போச்சு. இது சத்து, இது சித்து, அது 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 அப்படியே அப்படியே சொல்லணும். இப்போ புரியுதுல? டே, நான் ஏன் இப்படி சொல்லின்னு இருக்கேன்னா,
நீ வேற பிரம்மன் வேற இல்லை, ப்ளீஸ் ஒத்துக்கையேன் அப்படின்றார். கெஞ்சரர் நம்மளை பார்த்து, நீ வேற பிரம்மன் வேற கிடையாது, அங்கேயே உனக்கு வந்து அனாத்மா ஜீவாத்மா பிரித்து பிரமாத்தா ஆத்மா சொல்லி அந்த ஆத்மா வந்து பிரம்மன், இது வேதாந்த திண்டியமா சொன்ன இல்லையோ, இத்தனை கிளாஸு கேட்டைய, இப்பயாவது நீ ஒத்துக்க வேண்டாமோ? அட்லீஸ்ட் இந்த தென்னாங்கூர் கேம்ப்லையாவது அகம் ஆத்மா பிரம்மன் ஒத்துக்க வேண்டாமோ அப்படின்றாரு. புரியுது இப்போ உங்களுக்கு? வேதாந்த டிண்டிமகாம் ஜீவ பிரம்மணகா பேதகா நாஸ்தி, அஞ்சு தடவை சொல்கிறார். ஓகே, அதனால் இது கேன உபநிஷத்தில் வந்து நீ உபாசிக்கிற தேவதை பிரம்மன் இல்லை, நாய் திட்டம் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகே, நீ பேதமற்றவன், நீ அபேதி. ஓகே, அபேதம். ஓகே, அபேதம் சாந்தம், பேதம் துக்கம், அபேதம் சாந்தம், அபேதம் சுகம், பிருகத் சுகம், அல்பம் துக்கம். அதனால் ஸோ இங்கே நீ புரிஞ்சுக்கோ, அபேதம் எவ்வளோ தூரத்துக்கு அபேதம் வருதோ இவர் ஆனந்தம். புரியுதா? எப்போ நீ பேதப்படுத்துறியோ துக்கத்தில் தான் இருப்ப, வேறு வழியே கிடையாது. ஓகே, அதனால் ஜீவ பிரம்மண பேதகா நாஸ்தி. வை பிகாஸ் அதற்கு பிரமாணம் கிடையாது. பிரமாண அபாவாத் ஜீவ பிரம்ம பேதகா நாஸ்தி. அது மாத்திரம் இல்லை, சத்தா பேதன மானம் சியாத். அது சத்தா பேத, சத்து வந்து டிவிஷன் கிடையாது. என்ன சொல்கிறார் புரியுதுல? அதுக்கு இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸோ இதுக்கு இருக்க எக்ஸிஸ்டன்ஸோ வேறு கிடையாது. நீ ரெடியூஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அது எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் நான் ஒன்று சொன்னேன் நான், அதனால தான் நான் சத்தோ வித்யதே பாவகா நான் பாவோ வித்யதே சதகா. இது ஃபஸ்ட்டு டைம் நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது இந்த இது இந்த இதை இது படித்தேன். என்ன படித்தேன்னா அதில் என்ன சொல்லிருக்கிறது? இருப்பது என்பது இல்லாமல் போவதில்லை. இருப்புக்கு இல்லாமை என்பது கிடையாது, இல்லாமைக்கு இருப்பு என்பது கிடையாது. கரெக்டு தான். இருக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லாததுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்டு தான். நானே கரெக்டு தான் சொல்லிட்டேன். அப்போவே அது கரெக்டு தான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்போல்லாம் இங்கிலீஷில் விரோதம். ஓகே, சரிதான். சரியாக தான் இருக்கிறது. எது இல்லையோ அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? எது இருக்கோ அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ரொம்ப சரியாக. இது என்னதுக்கு தத்துவம் போடுறான்? அடுத்தது ஸோ ஏதோ கிருஷ்ணர் வேற சொல்லியிருக்காரு, அதனால் விட்டுட்டேன் நான். ஒரு குட்டி புக்கு விவேகானந்தா ஏக்கநாத்ஜி பேசினதை வந்து கோபால்ஜி டிரான்ஸ்லேஷனில் இந்த சொல்லு வருது, இந்த போட்டிருக்கான் அந்த புக்கில் விவேகானந்தரை பற்றி. அந்த படிச்சுட்டு அப்போவே அட்ராக்டிவ், ஏன்னா ஒரு ஆப்போசிட்டாக பேசுகிறது இருக்கு இல்லையா, அது ஒரு த்ரில். ஓகே, இங்கே வந்து அதை தான் முடிக்கிறார். சத்தா பேத ந பிரமாணம் சியாத். அதுக்கு பிரமாணம் இல்லை. சத்துக்கு பேதம் இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்குது, வேறு இருக்குது, டிவிஷன் இருக்குது. சத்துன்றது சத்து பிரம்மன். நீ சாதாரணமாக புரிஞ்சுக்கலையா? சத்தியம் எது சொல்கிறோமோ அந்த சத்தியத்துக்கு எது சத்தியம்? எக்காலத்தும் முக்காலத்தும் இருப்பது எதுவோ அது சத்தியம். ஓகே, இன்றைக்கி ஒரு சத்தியம், நாளைக்கு ஒரு சத்தியம், அதெல்லாம் சத்தியமே கிடையாது. சத்தியத்தில் வரவேறாது. என்றும் எப்பொழுதும் பிளவுபடாமல் இருக்கிறது எதுவோ அதுதான் சத்தியம். அதில் சத்தியத்தில் பிளவுபடுறதுனால அதுவும் சத்து இதுவும் சத்து, அதனால் ரெண்டும் ஒன்று, ஏக்கம். சத்தா ரூபேன வித்யதே ஜீவ பிரம்மனோ பேதகா நாஸ்தி. இது வேதாந்த டிண்டிமகா. 62 என்ன சொல்றாரு? ஸ்பூர்த்தி ரூபேன வித்யதே ஜீவ பிரம்மனோர் பேதகா நாஸ்தி. கான்சியஸ் எப்படி இருக்கிறது? கான்சியஸ் பிளவுபட்டதா? எத்தனை கான்சியஸ் இருக்கு? ஒரே கான்சியஸ். ஓகே ஓகே, கான்சியஸ் பிளஸ் கூட ஏதாவது இருக்கோ? இருக்கிறது மொத்த ஒரே ஒரு கான்சியஸ் தான் இருக்கு, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதா? அதனால் அதே கருத்தை புரியுதா? ஜீவ பிரம்ம வேறு வேறு கிடையாது. ஏன்னா ஜீவாவுடைய ரெட்யூஸ் ஃபார்ம் வந்து கான்ஷியஸ், ஈஸ்வரா டோட்டல் பிரபஞ்சத்தினுடைய ரெட்யூஸ் ஃபார்ம் வந்து கான்ஷியஸ். அதனால் ரெண்டு வேறு கிடையாது.
அந்த ஜீவாத்மா பரமாத்மா அந்த அட்ரிபியூட்ஸ் எடுத்துட்டோம்னா ஏக ஆத்மா தான் இருக்கிறது, கான்ஷியஸ் தான் இருக்கிறது. ஸ்பூர்த்தி பேதே ந மானம் சியாத், தேர்ஃபோர் ஏக பிரம்மன் தான் மாத்திரம் இருக்கிறது. இது வேதாந்த டிண்டிமஹா. 59 என்ன சொல்றாரு? பிரியரூபேன வித்யதே ஜீவ பிரம்மனோ பேதகா நாஸ்தி. ஓகே, அன்புல டிவிஷன் இருக்கா? அன்புல டிவிஷன் இருக்குமோ? டிவிஷன் இருக்காது. ஆனந்தத்தில் டிவிஷன் இருக்குமோ? இருக்காது. ஸோ ஆனந்தத்தினுடைய சொல்லே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த அனந்தம் தான் குருஷியல் வேர்டு. இந்த அனந்தம் எங்க அனந்தமோ அதுதான் ஆனந்தம். எது அபூர்வமோ அதுதான் துக்கம். அபூர்ணத்துவம் தான் குறைவு. அந்த அபூர்ணத்தினுடைய செகண்ட் வெர்ஷன் தான் டிசையர். டிசையர்ன்றது அபூர்ணத்துவம். புரியுதுல? ஓகே, அனந்தம்ன்றது என்ன? ஆனந்தம். ஓகே, எங்க ஆனந்தம் இருக்கோ அங்க ஆசை இருக்காது. ஒன்னோட கனெக்டட், இன்டர் கனெக்ஷன்ஸ். புரியுதா? அப்போ நிறைவு ஆனந்தம், குறைவு துக்கம். பூமா சுகம் தது அல்பம் துக்கம். புரியுதா? பிரம்மம். ஓகே, அப்போ அன்பே சிவம், சாந்தம் சிவம், அத்வைதம் ஏகம். அப்படி புரிஞ்சுக்கோ. பிரிய பேதா ந பானம் சியாத் இது வேதாந்த டிண்டிமகாம். அப்போ பிரியம் 3 லெவலில் சொல்லி பிரதிபிம்ப ஆனந்தத்தை சொல்லி மைண்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் மொழிய. அந்த பிரதிபிம்ப ஆனந்தத்தினுடைய சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் ஏக்கம். அப்படி புரிஞ்சுக்கோ. அனந்தம் எதுவோ அது ஆனந்தம். உபாதி பேதம் உண்டு, ஸ்வரூப பேதம் கிடையாது. இத்தியர்த்தகா. ஓகே, இப்போ இப்போ இந்த 64 என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார். ஜீவ பிரம்ம பிரம்மனோ பேதகா. ஜீவ பிரம்மத்துக்கு பேதம் கிடையாது. நாம்னா ரூபேன வித்யதே. நாம ரூபத்தில் பேதம் இருக்கா இல்லையா? குஜ்ஜி சச்சிதானந்த இதில் ஜீவாத்மா பேதம் கிடையாது. கரெக்டு. ஆனால் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அதுவும் பேதம் கிடையாது. ஓகே. ஆனால் நாமரூப வெஷ்டி சமஷ்டி ஈஸ்வரா இஸ் பிக், ஜீவா இஸ் ஸ்மால். ஓகே, அதனால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, அலை டிஃப்ரெண்ட், சமுத்திர பிக். நாமரூபத்தில் டிஃப்ரெண்ட் இருக்கு. புரியுதா? கரெக்டு. ப்ளீஸ், இது ஒன்றுத்துலையாவது நீங்கள் பேதம்னு ஒன்று ஒத்துக்குங்களேன். எதுவுமே பேதம் சொல்லலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாமரூபத்திலேயே பேதம் எடுத்துக்குங்களேன். இந்த பூர்வ பட்சி என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் நாமரூபத்தில் பேதம் இருக்கு சொல்லிக்கியா, ஒன்றுத்துலையாவது நான் என் பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டாவது வரணும் இல்லையா? மொத்தமாக அத்வைத்தம் சொல்கிறியா, அது ஒத்துக்க முடியாது. நாமரூபத்தில் இருக்குது அப்படி ஒத்துக்கோ. ரெண்டுமே பேதம் தான். குறைந்தபட்சம் அத்வைதி நாமரூபத்திலேயாவது பேதம் இருக்குன்னு ஒத்துக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்படி சொல்கிறேன். பூர்வபக்ஷியோட கவலை புரிஞ்சுது அவனுக்கு. ஓகே, நிர்சிம்ம சரவது நோ. அவர் அடமெண்ட் இல்லையோ, இது நாமரூபத்தை கூட டிவிஷன் சொல்ல முடியாதுன்றார். நாமரூபத்தை கூட டிவிஷன் சொல்ல முடியாது. ஓகே, அப்படி அடித்து பேசுகிறார். நாமரூபம். ஸோ நாமரூப வாச்சாரம்பணம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம். இது உபனிஷத்து வாக்கியம். என்ன சொல்கிறாரு பாரு, தோற்றத்தில் இருக்காது வேறுபாடு. புரியுதா? உண்மையிலே கிடையாது. நாமரூபம் சத்தியம் கிடையாது. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த தோற்றத்தை எப்படி நீ சத்தியம்னு சொல்லுவேனே, எடுத்துக்கலாம், கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நீ அழகாக இல்லை, ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுல?
அப்போது வாச்சாரம்னு நாமதேயம், இந்த ஹோல் சிருஷ்டி ஜஸ்ட் லைக் தோற்றம், மித்தியா நாமரூபம். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அப்படி சொல்கிறார் இவர், புரியுதா? அதனால் அலைக்கடல் இருக்கிறது வாட்டர் தான். அது உனக்கு சீமிங்லி டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ஆனால் ஒரிஜினலி அது கிடையாது, அக்கௌண்ட் எடுத்துக்க முடியாது அப்படி சொல்கிறார். திஸ் இஸ் பைனரி ஃபார்மேட். ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது. ஒன் இஸ் ஒன், ஏக்கம் இஸ் ஏக்கம். ஓகே, அதனால் நாமரூப வேறுபாடு கிடையாது பூர்வபக்ஷி அவர்களே. அதனால் நீ சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்க முடியாது, அது மித்யா. மித்யா அக்கௌண்ட்டு கிடையாது அப்படின்னு அடிச்சு விட்டுட்டார். ஓகே, நாம்னா ரூபேன ஜீவ பிரம்ம பேதகா ந வித்யதே அடிச்சு விட்டார். ஓகே, அதில் கூட வித்தியாசம் பார்க்காத அப்படின்ட்டார். நாம ரூபத்திலையும் பார்க்காத அப்படின்ட்டார். ஒய் பிகாஸ் நாம்னா ரூபஸ்ய மித்யாத்வாத். ஒரே சொல்ல போகிறோம், மித்யாத்வாத். எப்படி ஒரு ஹோல் ஜகத்தை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பிரபஞ்சத்தை என்ன சொல்லிட்டோம்? கடவத்து. இந்த ஒரு குட்டி பானையில் ஒன்றையர் பிரபஞ்சத்தையும் சொல்லிட்டோம் கடவத்து. இதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா? நான் எக்ஸிஸ்டன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் பார்ட். ஏதாவது புரியுதாவது? இது மாத்திரம் புரிஞ்சதுன்னா வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு. நான் எக்ஸிஸ்டன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் பார்ட், என்டையர் வேர்ல்டர் பிரபஞ்சம் இன்க்ளூட் யுவர் பாடி. ஓகே, சரி. நாம்னா ரூபேண ஜீவ பிரம்ம பேதகா ந வித்யதே. வை பிகாஸ் நாம்னா ரூபஸ்ய மித்யத்வாத் இது வேதாந்த டிண்டிமகா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கன்க்ளூஷன் பண்ணுறாரு இந்த 65ல்? சரி, திருப்பி அதே சேம் ஐடியா சொல்லி முடிக்கிறார். கொஞ்சம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அவர் சித்தர்களையும் சித்தர் வழியாக கூட போயிருப்பார் போல இருக்கு. ஓகே, அண்டத்தில் இருக்கிற பிண்டம், நான் இதை எப்படி சொல்லியிருக்கேன் தெரியுமா? அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறத அதெல்லாம் யோகா கிளாஸில் முன்னாடி போய் பாருங்கள். அதில் அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக சொல்லியிருப்பேன். அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில், அண்ட சராச்சரங்கள், அண்டம், சிற்றண்டம், பேரண்டம், பகிரண்டம், அண்டா சராச்சரங்கள் எல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கிறது. இந்த பிண்டத்தில் இருக்கிறது எங்கே இருக்கிறது? கோவில் இருக்கிறது பார். அந்த பஞ்சபூதத்தில் கட்சி ஏகாம்பரேஸ்வர் போய் தரிசனம் பண்ணு அப்படின்னு இதில் அதுதான் இங்கே சொல்லி முடிக்கிறார். பிண்டாண்டம் கேலத்தி பிண்டாண்டே பிரம்மாண்டே கேலத்தி. சதாசிவ பிரம்மேந்திரர் பாட்டு. கேலத்தி அண்டே பிரம்மாண்டே, அது சதாசிவ பிரம்மேந்திரர். அங்கே இருக்கார் அவர், சதாசிவ பிரம்மேந்திரர். சரி, ஓகே. அப்போது இதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. அண்டம் பிரம்மாண்டம். இப்போது இது என்னன்னா, இது இது உள்ளே இருக்க என்ன இருக்கிறது? என்ன காலியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது? ஆகாசம் இருக்கு. இப்போ நான் கவுத்துட்டு பாரு, ஆகாச போச்சு. ஓகே, அதனால் இதுக்கு பேர் கடாகாசம். இப்போ நம்ம உட்காந்துருக்கு பேர் என்னது? மடாகாசம். வெளியில் போய் பார்த்தா என்ன அர்த்தம்? மகாகாசம். டிவிஷன் பிரித்து வச்சுருக்கோம், புரியுதா? அதனால் இந்த கடாகாசத்தில் என்ன இருக்கிறதோ அது ஆகாசம், மகாகாசத்தில் என்ன இருக்கிறதோ அது ஆகாசம். ஆகாசத்தில் டிஃப்ரெண்ட் இல்லை, புரியுதா? ஓகே, இந்த நாலேஜ் வந்த பிறகு இந்த கடாகாசம் மகாகாசம் எத்தனை ஜென்மத்தில் இது சேஞ்சஸ் ஆகும், எத்தனை காலத்தில் இது ஒன்னோட. இப்போ இந்த கடாகாசமும் மகாகாசமும் எப்போ சுவாமி ஐக்கியமாகும்? எப்போ ஐக்கியமாகும்? ராகு காலத்திலையா, யமகண்டத்திலையா, குளிகையிலையா, காலையிலையா, சாயந்தரமா, மத்தியானமா, ராத்திரியா, இல்லை ஒரு 10 கேம்ப் முடித்தோடனையா? எப்போ இந்த ஆகாசம் மகாகாசத்தோட ஐக்கியமாகும்? ஜீவ பிரம்ம ஐக்கியம். இது உடைச்ச பிறகு இந்த ஆகாசம் என்ன பண்ணுன்னா மெதுவாக நகரும். அப்படி அவர் ஒரு தீப ரூபேன்னு போகும். அப்படி அங்கே அவர் இப்படி படுத்துன்னு இருப்பார். யாரு? நம்ம ஆளு கிருஷ்ணர் அங்கே படுத்துன்னு இருப்பார். நமக்கு முன்னாடி அங்கே போயிடுவார் அவர், புரியுதா? அப்படியே நேராக போய் இந்த ஜீவாத்மா அவருடைய ஹிருதயத்தில் போய் சொல்லும். ஒரு ஆனந்தம், ஒரு சுகம் இருக்குன்னு இதெல்லாம் கிடையாது. இந்த பானை இருக்கிறது ஆகாசத்தில் தான். பானைக்கு ஒன்று இருக்க ஆகாசம் போய் அங்கே ஆகாசம் இல்லை, ஆகாசத்தில் தான் எல்லாமே இருக்குது, புரியுதா?
அதுபோல் இந்த சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம் அனைத்தும் இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கிறது. தேர்ஃபோர் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நன்னா சொன்னேன் போங்க. இந்த இந்த தங்கம் நகைக்குள்ளே இருக்கிறது, அதனால் நகைகள்லாம் இல்லை, தங்கம் மாத்திரமே இருக்கு. யோசிச்சுப்பாரு, நன்னா யோசிச்சுப்பாரு. உனக்கு யோசனைன்னா நீ போகும்போது நகையெல்லாம் எடுத்துகிட்டு தங்கத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடு. ஓகே. அதனால் ஜீவ பிரம்மனோர் ந அஸ்திதா, ரெண்டுத்துக்கு பேர் நாஸ்தி. ஜீவ பிரம்மனுடைய பேதத்தை சொல்லாதேன்னு சொல்றார். அது எனக்கு பிடிக்கலன்றார் இவர். பிண்ட பிரம்மாண்ட பேதத்தா, பிண்டம் பிரம்மாண்டம், இந்த அண்டம் பிரம்மாண்டம், அதுக்கு பேதமே கிடையாது. வெஸ்டே சமஸ்டே ஏகத்வாத், வெஸ்டியும் சமஸ்டியும் ஒன்று தான். நம்ம ஏற்கனவே சமஷ்டி ஈஸ்வரா வெஸ்டி ஜீவா அதில் நம்ம சொன்னோம். சமஷ்டி தவிர ஒன்றும் இல்லைன்னு சொன்னோம். அது சகுண ஃபார்மில் சொன்னோம். சகுணத்திலேயே ஏக்கம் சொன்னோம். இது நிர்குணத்தில் ஏக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறது. புரியுதா? இது கேட்கும் போது நமக்கு ஒரு ஏக்கமாக தான் இருக்கும். எப்போ தான் இது புரியும்? இது வேதாந்த டிண்டிமஹா. லாஸ்ட் ஃபைனல் 66. ஓகே. சர்வதர்மான் பரித்யஜ்ய சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஓகே. 66 சொல்லும் போது சர்வதர்மான் பரித்யஜ்ய, பேஜ் நம்பர் அப்படிலாம் சொல்லிட்டு போயிடக்கூடாது. புரியுதா? இது 66 என்ன சொல்றாரு சொல்லி நம்ம முடிச்சிடுவோம். ஓகே. பிரம்மம் சத்யம் ஜெகன்மித்யாம், பிரம்மம் சத்யம் ஜெகன்மித்யாம், ஜீவோ பிரம்மைவ நாபரகாம், ஜீவன் முக்தஸ்து தத் வித்வான். இது வேதாந்த டிண்டிமஹா. அப்போ பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா. அனேன வேத்யம் சத் சாஸ்திரம். இது வேதாந்த டிண்டிமஹா. இது ஆச்சாரியல் பண்ணினது. பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா அனேன வேத்யம் சத் சாஸ்திரம். இது வேதாந்த டிண்டிமஹா. இது பகவத் பாதல் ஆதிசங்கரர் பண்ணினது. எங்க பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரம்ம ஞானாவலி, பிரம்ம ஞானாவலி மாலா, அதில் ஒரு ஸ்லோகம் இதை பண்ணியிருக்காரு. பிரம்ம ஞானாவலி மாலா. இவருக்கு அதில் ஸ்புரிச்சுட்டு அந்த டிண்டிமா அடி 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 அடின்னு 94 அடி அடிக்கிறார். டிண்டிமா அவர் ஒரே ஒரு டிண்டிமா டமான ஒரு அடி அடிச்சுட்டு முடிச்சிட்டார். அடுத்த மாலாவுக்கு போயிட்டார் அவர். புரியுதா? அதுலேருந்து எடுத்துக்கிறார். ஓகே. அப்போது அவர் சொல்கிறது சரி, இவர் சொல்கிறதும் ரெண்டு சேம் அர்த்தம் தான். ஓகே. சங்கரா டு இந்த நிருசிம்ம சரஸ்வதி வரைக்கும் ஒரே பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. பிரம்மம் சத்தியம். பிரம்மம் அல்டிமேட் ரியாலிட்டி, அன்கண்டிஷனல் ரியாலிட்டி, அல்டிமேட் ஒரிஜினல் ரியாலிட்டி, பாரமார்த்திக சத்தியம், ட்ரூத், அதுதான் ஃபேக்ட். ஓகே. இன்னொன்று என்னது? ஜெகன் மித்யா, ரிலேட்டிவ் ரியாலிட்டி, கண்டிஷனல் ரியாலிட்டி, விவகாரிக சத்தியம். இதை நம்ம மாண்டூக்கியத்தில் டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். புரியுதா? புரியுதா? அதனால் ஸோ இருக்கிறது என்ன இருக்கிறது? ஜீவ ஜாக்கிரத பிரபஞ்சம். அந்த ஜாக்கிரத பிரபஞ்சம் சொப்பன பிரபஞ்சமும் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கிறது. ஜாக்கிரத பிரபஞ்சம் சொப்பன பிரபஞ்சத்து மாதிரி ரெண்டு வேற. இப்போ ஒன்று பார்த்துக்குங்களேன். இந்த கண்டிஷன் எப்படி இருக்கு? இந்த ஹோல் ஜகத்துன்றது கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கனவுல போய் உங்களுக்கு தாகம் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. கனவு எங்கே காணின்னு இருப்பீங்க?
பெட்டில். ஓகே, படுத்துன்னு இருப்போம். இந்த படுத்துன்னு இருக்கும்போது இந்த மாதிரி வாட்டர்லாம் சில பேர் வச்சுக்கிற பழக்கம் இருக்குது. ஓகே, சில பேர் கூஜாவே வச்சுருப்பான். அதுவும் சில பேர் காப்பர் கூஜா வச்சுருப்பான், தண்ணியெலாம் வச்சு அதில் எல்லாம் குடிக்கிறதுக்கு. இல்லை, சில பேர் இந்த மண்ணு கூஜா இருக்கும் தெரியுமா, மண்ணில் வந்து ஊற்றி பக்கத்தில் வச்சுப்பான். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு அது சரிப்பட்டு வராது, நம்ம அதை தள்ளி விட்டுருவோம். டமான்னு அந்த நேரத்தில் நம்ம மேலே விழுந்து தூக்கம் கரைஞ்சி போயிடும். புரியுதா? அது ஏதோ தண்ணி வச்சுருப்பான் பக்கத்தில். ஆனால் கனவு காணும்போது தவிச்சு போவான். இந்த தவிச்சு போகும்போது இந்த வாட்டர் ஒரிஜினல், இதானே ஒரிஜினல் வாட்டர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒரிஜினல் வாட்டர் குடித்தா தானே தாகம் தீரும்? தீராது. அந்த கனவுல இருக்கிற ஜலம் தான் அந்த தாகத்தை தீக்கும். ஓகே, டூப்ளிகேட்டாக இருக்கிற தாகத்துக்கு டூப்ளிகேட்டாக இருக்கிற வாட்டர் தான் தீக்கும். கரெக்டா? நீ மூச்சுன்னு இருக்கும்போது கனவுல இருக்கிற ஜலம் கொண்டு வந்து குடிச்சு நிறுத்த முடியாது. மூச்சுன்னு இருக்கும்போது நமக்கு வந்து மூச்சுன்னு இருக்கிற போது இருக்கிற ஒரிஜினாலிட்டி என்ன இருக்கிறதோ அந்த ஒரிஜினாலிட்டி வாட்டர் தான் தாகத்தை தீர்க்கும். கனவுல தூங்கின்னு இருக்கும்போது கனவுல இருக்கிற ஒரிஜினல் வாட்டர் தான் கனவுல தாகத்தை தீர்க்கும். மூச்சுன்னு இருக்கும்போது இருக்கிற ஒரிஜினல் வாட்டர் தான் ஒரிஜினல் வாட்டர் தீர்க்கும். புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் எது ஒரிஜினலு? மூச்சுட்டா அது பொய், தூங்கிட்டா இது பொய், ரெண்டு சேர்த்து விழிச்சிட்டா ரெண்டும் பொய். புரியுதா? அதுதான் உங்களை கடைசியில் ஜலத்தில் காட்டினது. கட்டோபனிஷத்து ஜலத்தில் காட்டினோம். கடைசி சொல்லு என்ன வந்தது? கடைசியில் என்ன வந்தது? உத்திஷ்டத ஜாக்கிரதை அப்படி சொல்லி முடிச்சாரு. அந்த வாட்டர் எப்ப தெரியுமா? அந்த ஜலத்தில் வந்து அப்படி சொல்லுவார், உத்திஷ்டத ஜாக்கிரதை பிராப்பியவரான் ஓ அப்படி நிபோதத. அந்த மாதிரி இந்த சத்தியத்தை உத்திஷ்டத ஜாக்கிரதை நீ முடிச்சுன்னு இருக்கும்போது முடிச்சுட்டீன்னா ரெண்டு வாட்டருமே பொய். போயிடுதா? அஸ்பரிஷம் அரூபம், அரசம் அகந்தம், அகம் அப்படின்னு தெரிஞ்சிடும். தேர்ஃபோர் ஆத்மா எப்படிப்பட்ட ரியாலிட்டி? இந்த ஜகத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டிஷன் ரியாலிட்டி. அந்த டயத்தில் அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேற ஒரு டயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் ஜாக்கிரத சொப்பனா, ஜாக்கிரத சொப்பனா சுது சொப்பனா சிசு சுஷுப்திசு ஸ்புடதர யாச விஜృంభதே மனிஷா பஞ்சகம். ஓகே, அப்போ ஆத்மா வந்து ரியல் மட்டுமல்ல, ஆத்மா ஜாக்கிரத சொப்பன அவஸ்தையிலையும் இருக்கின்றது. அதுதான் அர்த்தம். ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிறதோ ஆத்மா, சொப்பன அவஸ்தையில் இருக்கிறதோ ஆத்மா, சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கிறதோ ஆத்மா. ஏன்? ரெண்டுமே மூணு இடத்துல நான் தான் இருக்கேன். அவஸ்தை மாறுறத ஒழிய நான் எப்பொழுதும் மாறல. ஓகே, அப்போ மூணு காலத்தில் உள்ளது அல்டிமேட் ரியாலிட்டி. தேர்ஃபோர் பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா. ஓகே, ஜீவாவுடைய நிலைமை என்ன? அது சத்தியம் பிரம்மம் அயம், நான் அகம் அப்படின்னு. அப்போ ஸ்பிரிச்சுவல் ஃபைனல் இது என்னன்னா பைனரி ஃபார்மேட். அகம் ஆத்மஹா அந்நியத்து மித்யா. மித்யா அன்கவுண்டபிள், நாட் கவுண்ட். இப்படிதான் இருக்கிறது, ஒன்று தான் இருக்கிறது, பிரம்மம் சத்தியம். அந்த பிரம்மமோ நான் தான் சத்தியம் அப்படி சொல்கிறது. ஓகே, அதனால் இதில் பாண்டித்யெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜீவ பாவா டு பிரம்ம பாவா. ஓகே, திஸ் இஸ் ட்ரூத். ஜீவ பிரம்மைவ நா பரஹா. தது வித்வான், இந்த உண்மையை உணர்ந்தவன். தது, அந்த தது மகா வாக்கியம். தது துவம் அசி அகம் பிரம்மாஸ்மி, அந்த மகா வாக்கியத்தை உணர்ந்தவன். பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக. தது வித்வான், அந்த உண்மையை அறிந்தவன். என்னவா? அந்த உண்மையை அறிந்தவன் யாரோ அந்த ஜீவயாத்ரா வந்து ஜீவயாத்திரைய, இந்த ஜீவயாத்திரைன்னா என்ன அர்த்தம்? பயணம். ஓகே, அந்த பயணத்தினுடைய இது கடைசியில் போய் கூட சேர வேண்டிய ஸ்டேஷன், லாஸ்ட் ஸ்டேஷன் என்ன ஸ்டேஷன்?
எந்த செஷன்? பைனரி ஃபார்மேட். அகம் சத்யகா அந்நியது மித்யகா. புரியுதா? அகம் சத்தியம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் மித்யா அப்படின்னு போகக்கூடியதில் தான் ஜீவ யாத்திரையுடைய ஜிபிஎஸ் இப்போ நம்ம செட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்புறம் வண்டியை ட்ராவல் பண்ணிட்டு போட்டிகிட்டே போனோம்னா அதனுடைய எண்டு எங்க? பிரம்மம் சத்தியம் ஜெகன்மத்யா ஜீவ பிரம்ம இவ ந பரகா. நான் என்னை தவிர வேற எதுவும் இல்லை. இதுதான் ஜீவ யாத்திரையினுடைய விஷயம். அப்படி சொல்லி ஸோ பிரம்ம ஆத்மா. ஸோ ஏற்கனவே அவர் சொன்னார் இல்லையா, ஆத்மா அனாத்மா பிரிச்சாரு. ஞாதா பிரமாதா அங்கேயே பிரிச்சுட்டாரு. அதனுடைய வாட்சியார்த்தத்தை ஞாதா பிரமாத்தாலாம் அதனுடைய லட்சியார்த்தம் என்ன? ஆத்மான்னாரு. அந்த ஆத்மா பிரம்ம ஏவ ஆத்மா. அப்புறம் இன்னொரு சொன்னார், அது சொல்லி விடக்கூடாது மனுஷன். பிரம்ம ஏவ ஆத்மா அப்படின்னு என்ன சொன்னார்? பிரம்ம ஏவ ஆத்மா சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னார்? சங்கல்பத்தில், அவருடைய சங்கல்பத்தில் என்ன சொன்னார்? தேகாதி ந தேகாதிகி ந தேகாதிகி அப்படி சொன்னார் இல்லையா. இந்த சரீரம்லாம் இது ஆத்மா கிடையாது, இது அனாத்மா கிடையாது. இது என்னது? இது மித்யா. ஓகே, ஜீரோ. நீ ஹீரோ வாக்கிறதுக்கு இந்த பாடியை ஜீரோ வாக்கினா தான் ஹீரோ வாக்க முடியும். புரியுதா? இல்லைன்னா எப்பவுமே நீ ஜீரோ தான். சீசனுக்கு வருகிறேன் போகிறேன் நீ சொல்லிட்டு நம்பர் ஒன்று எப்பவுமே இருக்க முடியாது. புரியுதா? நம்பர் 2 ஆகணும், 3 ஆகணும், அப்புறம் அவருக்கு ஒரு வாரத்தில் கட்டி கொடுத்துருவாங்க. புரியுதா? ஆனால் நீ நம்பர் 1 ஹீரோ எப்போ ஆக முடியும்? எப்போ நீ ஆத்மா அத்வைத்தம் ஏக்கம் நானுன்னு புரிஞ்சுக்கிறியோ அப்போ தான் முடியும். அப்படி சொல்லி இந்த விஷயத்தை எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி திருப்பி நம்ம முடிக்கலாம். வேதாந்த டிண்டிமா தத்துவம் ஏகம் உத்கோஷயந்தியத் ஆஸ்தாம் புரஸ்தா தத் தேஜகா தட்சிணாமூர்த்தி சம்ஜிதம் ஆத்மானாத்ம பதார்த்ததௌ தௌ போக்திருபோக்யத்வலக்ஷணோ பிரம்மைவாத்மான தேகாதிகி இது வேதாந்த டிண்டிமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் தத்சத். ஹரி ஓம்.